இன்றைக்கி மதியம் 12 மணி போல் திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிற காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு நான் எதேர்ச்சியாக மலைப்பாதை வழியாக மேலே போய் சிவனை தரிசிச்சுட்டு கீழே வந்துட்டுருக்கேன். வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த பாதையில் அடிவாரத்தில் மலை அடிவாரத்துக்கு கீழே பேரிகேடை வச்சு போலீஸ்காரங்க ராமநாதபுரத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்கள் எல்லாரும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. நான் கீழே இறங்கி போகிறப்போ வந்துட்டு அங்கே ப்ரெஸ் மீட் நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறத பார்த்துட்டு சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் மலையிலேருந்து கீழே இறங்கும்போது அவங்க நிற்கிறதையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ ப்ரெஸ் மீட் நடக்கலை. ஸோ கீழே போனதுக்கப்புறமா அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்கிறாரு. நான் அந்த இடத்துல வந்துட்டு அவரை எனக்கு சரியாக அடையாளம் தெரியல. நான் எப்பயும் போல் நார்மலாக என்னோடய ஃபோனில் இருக்கிற கேமராவை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. கேள்வி கேட்டு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன். மலை மேலே இருக்கிற தர்கா வந்துட்டு வக்பு வாரியத்துக்கு கீழே வருமா அப்படின்னு கேட்டேன். அவரும் ஆமாம், தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இந்த வருது அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற அப்படியே அந்த வீடியோவில் ஒரு வீடியோ காட்டுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூஞ்சி ரியாக்ஷன் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸுக்கும். சார் மேலே இருக்கிற தர்கா வந்து வக்பு வாரியத்துக்கு கீழே இருக்கா சார்? ஆமாங்க, தமிழ்நாடு வக்பு வாரியம். நான் என்னமோ கொலை குற்றம் பண்ணிட்ட மாதிரி நீ எதுக்கு இந்த இது கேட்ட, நீ என்ன ரிப்போர்ட்டரா, நீ எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது ப்ரெஸ் மீட்டு அப்படின்னார். ப்ரெஸ் மீட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நான் கடைசியாக கேட்குறேன். அவங்களுக்கு தேவைன்னா அவங்க அந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு போட்டு போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு வர வேண்டிய காசை அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸை கேட்கும்போது இந்த கொஸ்டின்ஸை கேட்டுட்டா அவங்களுக்கு வராமல் காசு போயிருமோ அப்படிங்கிறதுனால அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என் மேலே கோவத்தில் இருந்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது. இப்போ என்னென்னா அந்த இடத்துல சில ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியுமா, அதனால் அவங்க வந்துட்டு சாதாரணமாக விட்டுட்டு போயிட்டாங்க. இது சன் நியூஸ் ரிப்போர்ட்டராக யாருன்னு தெரியல, அப்படியே குதிக்கிறாரு. நீ ரிப்போர்ட்டரா, எனக்கு ஐடி கார்டை காட்டு, அதை அதெல்லாம் காட்ட முடியாது, நான் நார்மல் பப்ளிக்காக இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு. இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும்போதே அதே இடத்துல இருந்த மதுரையோடைய எஸ்பி சிஐடி ஒருத்தர் அன்யூனிஃபார்மில் இருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நீ பண்ணது தப்பு தான்யா, நீ யார், என்ன ஐடி கார்டை காமிக்கிற, நீ என்ன பெரியவனா, மாவட்ட தலைவரா, மாவட்ட தலைவர் மயிறு மட்டை பிஜேபி அப்படி இப்படின்ட்டு ஒருமையில் அந்த இடத்துலையே பேசினார். என்னால் அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ண முடியலை. அங்கே இருந்த காவலர்கள் என்னை வந்துட்டு அந்த திருப்பரங்குன்றம் காவலர்கள் என்னை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. மாற்றுப்பாதையில் என்னை அனுப்பி வச்சாங்க. இப்போ என்ன இங்கே கேள்வி அப்படின்னா, ஒரு எம்பியை இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்போ அந்த இடத்துல நான் ஒரு பொதுமக்களாக என்னுடைய தனிப்பட்ட கேள்வியை நான் கேட்கும்போது அந்த இடத்துல இந்த அளவுக்கு கொதிச்செல்றதுக்கான காரணம் என்ன? இப்போ நான் கேட்டதுனால அந்த அவரே ஓப்பனாக வாய் திறந்து சொல்லிட்டாரு, ஆமாம் தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இருக்குன்னு. அப்போது இந்த இன்சிடெண்ட் இவ்வளோ தூரம் ஒரு பூதாகரமாக மாறிக்கிட்டு இருக்கும்போது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்காம இப்படி ஏதோ பூசி மொழிகி பசப்புறீங்களேயா. அங்கே கேள்வியை கேட்க சொன்னால் இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துட்டு தானே சார் இருந்துச்சு, அப்படியா சார்னு என்னயா? இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த மலை மேலே இருக்கிற தர்கா தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு கீழே வரும் அப்படின்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ராமநாதபுரத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், அவர் இங்கே வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னு சொல்கிறாரு, ஆமாம் இது வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. அதே மாதிரி நேற்று மணப்பாறையோடைய எம்எல்ஏவும் வந்துட்டு போயிருக்கிறார். இப்போது என்ன இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கப்பட வேண்டியது இருக்குன்னா, சாதாரணமாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு நான் வந்துட்டு ஆட்டை வெட்டுவேன் மாட்டை வெட்டுவேன்னு சொல்லி கொண்டு வந்து அதை பிரச்சனையாக மாற்றி வேறு ஊரில் இருந்தெல்லாம் வந்துட்டு இதை பற்றி பேசுகிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இப்போ கேள்வி என்னென்னா, திமுகவோட கூட்டணியில் இருக்கிற இஸ்லாமிய கட்சி அமைப்புகள் அவங்களோட தலைவர்களை மாற்றி இந்த திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்து சமய அறநிலைத்துறையும் தமிழ்நாடு அரசும் இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து இங்கே நிலவிட்டு இருக்கிற இந்த குழப்பத்தை முழுமையாக தீர்வு கண்டு ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தே ஆகணும்.
திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்து அமைப்புகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதில் ஒரு நிரந்தர தீர்வு காணணும் அப்படிங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நான் மலை ஏறினப்போ அங்கே எடுத்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு நான் ஒரு கண்டென்ட்டாக அங்கே என்னென்ன இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயில் எங்கே இருக்குது, அதோடைய பாதை எங்கே இருக்குது, அந்த பாதையில் அந்த சிக்கந்தர் தர்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான முழு காணொலி வீடியோவையும் நான் தெளிவாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா எடிட் பண்ணிவிட்டு மொத்தமாக உங்களுக்கு எடுத்து போட்டுடுறேன். இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற முருக பக்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கு மட்டுமே சொந்தம்.